முதலமைச்சர் ஏன் அந்த விழாக்காவை வைத்துக் கொண்டிருக்கிறது கேட்கிறார். அது முக்கியத்துவம் தருகிறார் என்ற அர்த்தம். வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள் நகராட்சி தேர்தல் வர இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மற்ற அதிமுக வந்தார்களே, ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன முக்கிய பதவி தரப்போகிறார் என்று தெரியவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த பிறகுதான் தமிழகத்தின் இருக்கும் நிதி நிலைக்கை பற்றியெல்லாம் பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷா அவர்களையும் பார்க்க இருக்கிறார். ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்று சொல்லுகிறார்கள். 10 நாட்களுக்குள்ளாக தமிழகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை விஜய் அவர்கள் கைது செய்வார்கள். கனிமொழியினுடைய குரூப், சபரீசனுடைய குரூப் மற்றும் உதயநிதியுடைய குரூப், துரைமுருகன் குரூப், டி.ஆர். பாலு குரூப், ஏ. ராஜா குரூப் என்றெல்லாம் சிதறி கிடக்கிறது. அதெல்லாம் இன்னும் சிதற ஆரம்பித்துவிடும். தமிழகத்தில் மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்க, வன்முறையை உண்டாக்க தூண்டினாலும் ஆச்சரியப்பட்டிருக்கல என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு ரகசிய உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் போயிருக்கிறது. கே.என். நேருவை கைது செய்வார்கள். அப்பொழுது ராஜகண்ணப்பன், ஐ. பெரியசாமி மற்றும் டி.கே. ரகுபதி போன்றவர்கள்லாம் அதிகமாக ஒரு கேசஸ் எல்லாம் இருக்கிறதுனால பண்ணுவாரு. எம்பிக்களை எல்லாம் கூட கைது செய்யாதான ஆச்சரியப்படுவதற்கில்லை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம். ஒரு வழியாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை பட்டியல் வெளிவந்துருச்சு. அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை நகராட்சி நிர்வாகமும் முனிசிபாலிட்டியும் சேர்ந்து வந்திருக்கே. அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா இது எப்பயுமே ஒரு தனித்துறையா அமைச்சர்கள் கிட்ட இருக்கும். முதலமைச்சரே வச்சிருக்காரு. முதலமைச்சருடைய பட்டியலை பார்த்தோம். பட் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. முதலமைச்சர் ஏன் அந்த விழாக்காவை வைத்துக் கொண்டிருக்கிறது கேட்கிறார். அது முக்கியத்துவம் தருகிறார் என்ற அர்த்தம். வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள் நகராட்சி தேர்தல் வர இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். காரணம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியுடன் இந்த டிசம்பருக்குள்ள நகராட்சி தேர்தல் முடித்தாக வேண்டும். அதற்கு அவர் அவசரப்படுவார். இருப்பினும் ஒன்று நிச்சயம், செங்கோட்டையனுக்கு ஒரு நிதி இலாக்கா கொடுத்ததும் மற்றும் கீர்த்தனாவிற்கு இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்ததும் நல்ல வளர்ச்சியை நோக்கித்தான் தமிழகம் செல்கிறது என்று தெரிகிறது. ஆனால் காங்கிரஸுக்கும் மற்ற அதிமுக வந்தார்களே, ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன முக்கிய பதவி தரப்போகிறார் என்று தெரியவில்லை. அதில் ஒரு சில குளறுபடிகள் நடக்கக்கூடும். அதை வைத்து பார்த்தால் இந்த அரசாங்கத்திற்கு நல்ல ஒரு சிறந்தான ஒரு வழிகாட்டியாக செங்கோட்டையன் இருக்கிறார் என்பதை அவர் உணர்த்திவிட்டார் விஜய் அவர்கள். காரணம், நிதி அமைச்சருக்கு நிதி கொடுத்திருப்பது மிக முக்கியமானதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தது டி.கே. பிரபு அவர்கள் வருவார்னு. ஆனா அவருக்கு கனிம வளங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐ.ஆர்.எஸ். அருண்ராஜ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை போயிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இது முதலமைச்சருடைய டிஸ்கிரிஷனரி பவர், ப்ரெரோகேட்டிவை பொறுத்து இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எது இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதிகாரிகள் நடத்த இருக்கிறார்கள் அரசாங்கத்தை. இவர் அரசியல் ரீதியாக வழிகாட்டுவார்கள். எனக்கு எது முக்கியமாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த மந்திரி சபையினுடைய ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வைத்துக் கொண்டும் முக்கியமான ஒரு டிரைவிங் சீட்ல இருக்க போது விஜய் அவர்கள் தானே தவிர மற்றவர்கள் அல்ல என்று நான் நினைக்கிறேன். இந்த அமைச்சரவை பட்டியல்ல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, முதல் பெண் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துல கீர்த்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா இதுல தொழில்துறை கொடுத்துருக்காங்க. இது ஒரு அமைச்சரா அந்த பெண்ணுக்கு கொடுத்தது எந்த அளவுக்கு இது ஒரு முன்னேற்றமா இருக்கு சார் தமிழக வெற்றி கழகம்? இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் அதிகம். நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு வழி வளர்ச்சியை பார்த்தால் ஸ்டார்ட் அப்பிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தொழில் வளர்ச்சியில் அனைத்து ஸ்டார்ட் அப்களும், குறிப்பாக மேற்கு வங்காளத்திலும் சரி, பெங்களூரிலும் சரி, ஹைதராபாத்திலும் சரி, பெண் அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இது ஒரு நூதனமான முறையை விஜய் அவர்கள் வருத்திருக்கிறார்கள். போதாத குறைக்கு கீர்த்தனாக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறதுனால ஐ திங்க் தட் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இளம் ஸ்கில் இருக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன்.
முக்கியமான விஷயம் சார், அந்த காவல்துறை கிட்ட 6 துறையை வந்து ஒப்படைச்சிருக்காரு. இந்த 6 துறையுமே நேரடியா காவல்துறை வந்து கண்காணிக்கணும்ன்ற மாரி, இது எந்த அளவுக்கு இந்த முன்னேற்பாடுகள்ன்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்த குடுக்குது இந்த அரசியல்ல? விஜய் அவர்கள் முன்னிலையில் இருப்பதனால் காவல்துறை அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டும். சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஜெனரலா வச்சுப்பாங்க. ஒவ்வொரு முக்கியத்துவம் என்றால் ஹோம் மினிஸ்ட்ரி தான் முக்கியத்துவம் என்னை பொறுத்த மட்டும். அது விஜயிடம் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், கரூர் சம்பவத்திற்கு பிறகு அனைத்து ஒரு ஒருங்குமுறைகளை எல்லாம் கண்டிப்பாக செய்வது விஜயினுடைய டைரக்ஷன் மேல தான் இருக்கும். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஐஏஎஸ் அதிகாரிலாம் கண்ட்ரோல் வச்சுக்கணும்னா இது அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்களுடைய வழியில் தான் இதை வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். எது இருப்பினும் லலிதா, பிரதமர் நரேந்திர மோடியை 22ஆம் தேதி டெல்லியில் சந்திக்க இருக்கிறார் விஜய் என்பதைத்தான் நான் பிரேக்கிங் நியூஸாக தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேதி இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திற்கு என்று நான் கேள்விப்படுகிறேன். தமிழகத்தில் கெஸ்ட் ஹவுஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் சாணக்கியப்பள்ளி இருக்கிறது. அங்குதான் விஜய் தங்க இருக்கிறார். பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு காத்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு. பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த பிறகுதான் தமிழகத்தின் நிதி நிலைக்கை பற்றியெல்லாம் பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். இன்று ஒரு மந்திரி சபை ஒரு நிலைக்கு வந்து விட்டது. அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எந்த மந்திரி சபை தருகிறார் என்பதை வெயிட் அண்ட் வாட்ச். பட் 22ஆம் தேதி டெல்லிக்கு வருவார். அது அடுத்த வெள்ளிக்கிழமை வராருன்னா அது ஒரு பெரிய கலகட்டுறதுங்க. பல அதிகாரிகள் டெல்லியில் வர இருக்கிறார்கள். அவருடன் ஒரு எடுத்துரைக்க பிரதமருடன் அவர் பேசும்பொழுது யாரு கூட இருக்கிறார்கள், செங்கோட்டைனா அல்லது அருள் ராஜா யார் என்று தெரியவில்லை. காரணம் என்று கேட்டால் விஜய் அவர்களுக்கு ஆங்கிலம் வரும், ஹிந்தி வராது. பிரதமருக்கு இந்தியும் ஆங்கிலம் வரும். ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். கூடவே யார் இருக்காங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனா வராரா அல்லது கூட யார் வரப்போறாங்க? 1-2 வழக்கு மன்றங்களில் வழக்குகளை சமாளித்த சில வழக்கறிஞர்கள் விஜயை பார்க்க இருக்கிறார்கள். தூதுவர்கள் பார்க்க இருக்கிறார். அமெரிக்க தூதுவர் வர இருக்கிறார், பார்க்க இருக்கிறார். சிங்கப்பூருடைய தூதுவர், தாய்லாந்து தூதுவர், மலேசியா தூதுவரெல்லாம் டைம் கட்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். விஜய் அவர்கள் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷா அவர்களையும் பார்க்க இருக்கிறார். தமிழகத்தினுடைய நிதி பற்றாக்குறையை பற்றி பேசுவார். ஏற்கனவே வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கை தருவதற்கு முன்னதாக டெல்லி வந்தாரே, ஆனால் அதில் ஒரு சூட்சுமம் இருப்பதாகத்தான் பார்த்தேன். நிதிநிலை அறிக்கைகள் எல்லாம் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் செஷன் நடந்தாக வேண்டும். அதற்கு முன்னதாக அவர் டெல்லி வருவது ஒரு சிறப்பானது. எந்த சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கொண்டாலும் முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது என்பது நியதியாக இருக்கிறது. காரணம், மத்திய அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் தாங்கள் எந்த விதமான ஒரு தொழில் கட்டமைப்பையோ அல்லது வணிகத்துறை கட்டமைப்பையோ விவசாயத்துறை கட்டமைப்பையோ ஒழுங்கமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு பின்னணி வேற ஏதாச்சும் இருக்குமா சார்? ஏன்னா இப்பவே வந்து திமுகவுடைய பி டீம் தாவேக்கான்ற பல செய்திகள் போயிட்டு இருக்கு. இல்ல விஜய் அவர்கள் அப்படி பிரதமர் அவர்களை சந்திச்சால் பாஜகவால் ஏதாவது ஒரு அழுத்தம் வரக்கூடுமா? இல்ல மற்ற கட்சிகள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்களா சார்? இதனால திமுகவினுடைய பி டீமாக சொல்லுவது என்பது தவறு. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ நிறைய பேசியிருக்காருமா. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கலாம். பட் அரசியலில் அழுத்தம் தான் காரணமாக இருக்குமே தவிர, நான் ஒன்று தங்களுடைய 4ஆம் தூண் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக தமிழகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை விஜய் அவர்கள் கைது செய்வார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் எப்படி ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்குதோ அதிமுக, அது மாதிரி ஒரு கிரைசிஸை திமுக கொண்டு விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய எளிமையான கருத்து. ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்று சொல்லுகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு 5 மந்திரிகளை கண்டிப்பாக அவர் கைது செய்வார். 5 மந்திரிகள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதுக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி இருந்த பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்காத இருந்தார்கள். இனி அனுமதி கொடுத்து விட்டார்களே, ஆனால் அது ஒரு சுறுசுறுப்பாக போகும். அப்பொழுதிலிருந்துதான் கனிமொழியினுடைய குரூப், சபரீசனுடைய குரூப் மற்றும் உதயநிதியுடைய குரூப், துரைமுருகன் குரூப், டி.ஆர். பாலு குரூப், ஏ. ராஜா குரூப் என்றெல்லாம் சிதறி கிடக்கிறதே, அதெல்லாம் இன்னும் சிதற ஆரம்பித்து விடும். திமுகவை ஒரே ஒரு வட்டத்தில் கொண்டு வந்து விஜய் நிறுத்துவார். இன்னும் 6 மாதத்திற்குள் பார்த்து கொண்டே இருங்கள். காரணம், தமிழக அரசாங்கத்திற்கு முதல் எதிரி திமுக. எப்படி
சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சருடைய விவாதத்தின் பொழுது வேண்டுமென்றே யாருக்கும் எதிர்பாராத அளவிற்கு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசுகிறார். எதற்காக? யார் கேட்டார்கள்? சனாதனத்தை பற்றி ஏற்கனவே பேசி வாயாடி வாங்கிட்டார் உதயநிதி. இப்போது சட்டசபையில் பேசி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஹேட் ஸ்பீச்சை பற்றி அவங்க அங்க ஒரு கேஸ் நிலுவையில் இருப்பதனால் சட்டசபையில் தாங்கள் எது பேசினாலும் அதற்கு வழக்கு போட முடியாது என்ற ஒரு எண்ணத்தினால் தான் அவர் பேசி இருக்கிறாரோ என்ற அச்சங்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலத்தில் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகத்தில் மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்க, வன்முறையை உண்டாக்க தூண்டினாலும் ஆச்சரியப்பட்டிருக்கல என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு ரகசிய உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் போயிருக்கிறது. காரணம், அந்த உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை பேசினால் இந்துக்களிடையே ஒரு பிரபலமான ஒரு எதிர்ப்பு வரும். இந்துக்கள் விஜய்க்கு எதிராகுவார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராவார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராவார்கள் என்ற ஒரு எதிரை மூலிகை வைத்துக் கொண்டுதான் உதயநிதி அப்படி செய்திருக்கிறாரோ என்ற சந்தேகங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய போராட்டம், தொழில் துப்புரவு செய்வர்களுடைய போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் என்று பல போராட்டங்களை ஆரம்பித்தார்களே, ஆனால் விஜய்க்கு சமாளிப்பது கஷ்டம் என்று திமுகவினர் குறிப்பாக உதயநிதி ஆட்கள் சப்போர்ட்டர்ஸ் பேசுகிறார்கள். போக போக பாருங்க, கனிமொழி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கனிமொழியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 6 MP கனிமொழிக்கு இருக்காங்க. அவங்களெல்லாம் பிரிஞ்சு வராங்களா, தனியா போறாங்களா, திமுக MLAக்கள் உடைபடுமா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேண்டுமென்றே திமுகவிற்கு இன்னமும் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு எடுத்து. விஜய் அவர்கள் இதையெல்லாம் நன்றாக கலைந்தெறிய வேண்டும், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை இன்னும் பல கேள்வி கூத்தாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சீட்டிலிருந்து வெள்ளை டவலை எடுத்தது ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது என்றெல்லாம் கருத்து வருகிறது சோசியல் மீடியாவில். சோசியல் மீடியாவினால் தாங்கள் வந்தீர்கள் பதவிக்கு, அதே சோசியல் மீடியாவை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் 4ஆம் தூண் நேயர்கள் மூலமாக லலிதா அம்பிகையினுடைய பேட்டியில் ராஜகோபாலன் கூறுவதை விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. லலிதா, கண்டிப்பாக சார். இப்போ அமைச்சரவை பட்டியல் வெளிவந்துருச்சு இல்லையா, இதற்கடுத்து அந்த தமிழகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது சார்? இந்த அமைச்சரவைகளை தொடர்ந்து ஏற்கனவே போதைப் பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே மாற்றங்கள்ன்றது ரொம்பவே வேகமா செஞ்சுட்டு வராரு. அவர் சொன்ன மாதிரி குதிரை வேகத்துல செஞ்சுட்டு வராரு. அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது சார்? இறுதியான கேள்வி. இப்போ அந்த சிங்கப்படை ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணாதான் அவருக்கு நல்ல பேர் வருமா. அது கிரவுண்ட் ரியாலிட்டி ஆகிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும். இன்னைக்கு அவர் முயற்சி செய்தாலும் அதிகாரிகள் மூலமாக அதை கீழ்மட்டத்திற்கு பொதுமக்களிடம் கொண்டு போவதற்கு குறைந்தது 3 வாரங்கள் 4 வாரங்கள் ஆகும். அதுவரை தமிழகம் பொறுத்திருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டாலும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் உண்மையாக சின்சியராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. லலிதா, அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப திமுக வரும் காலங்கள்ல விஜய் அவர்களிடம் மாட்ட போகுது, பல வழக்குகள் வெளிவர போகுதுன்றது தெரியுது சார் நீங்க சொல்றதை வச்சு. ஆமா, கண்டிப்பாக பாருங்க. இந்த FIR ஒன்று போட்டாங்களே வருண் நேரு, KN நேரு மீது, அது தளதளன்னு இருக்குது. என்னைக்கு ஒன்று அவருக்கு சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுக்கலாம். அந்த FIR ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்கன்னாலே அடுத்த நொடியே தமிழக போலீசார் கண்டிப்பாக KN நேருவை கைது செய்வார்கள். அப்பொழுது ராஜகண்ணப்பன், பெரியசாமி மற்றும் TK ரகுபதி போன்றவர்கள்லாம் அதிகமாக ஒரு கேசஸ் எல்லாம் இருக்கிறதுனால பண்ணுவார். MPக்களை எல்லாம் கூட கைது செய்யாதான ஆச்சரியப்படுவதற்கில்லை. கண்டிப்பாக சார். என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம் சார், பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ.